நள்ளிரவு மல்லிகை அத்தியாயம் 24. இதுதான் காரணம். தேவதத்தன் நம்பூதிரி ஆணி இல்லாத துவாரத்தை காட்டியபடி கூறினார். இங்கு யாரை அறைந்து வைத்திருந்தீர்கள்? ரோகிணியைத்தான். இப்போது அவள் சுதந்திரமாகி விட்டிருக்கிறாள். பானுக்குட்டியின் மரணத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே தற்சமயம் இது ரகசியமாகவே இருப்பதுதான் நல்லது. திருமேனி எச்சரிக்கையுடன் பேசினார். இருவரும் இல்லத்தை நோக்கி நடந்தனர். குமார் தனது அறைக்குள் வந்து அமர்ந்தார். இந்த வீடும் சுற்றுப்புறமும் மிகவும் பிரச்சனைக்குரியதாகவே உள்ளதே. எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து கிளம்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி விட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். நான் சொல்கிறபடியே செய்யுங்கள். அந்த எலும்புக்கூட்டுக்கு மற்றவர்களை தொடும் வல்லமை இருப்பதுதான் இதிலுள்ள சிக்கல். இது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்லும். பரவாயில்லை, அதை நாம் கவனித்துக் கொள்ளலாம், பயப்படாதீர்கள் என்று திருமேனி குமாருக்கு ஆறுதல் கூறினார். குமார் காலையில் அங்கிருந்து கிளம்பினார். நேராக தனது கிராமத்துக்கு சென்று பார்த்துவிட்டு அங்கிருந்து காலேஜுக்கு போவதென்று முடிவு செய்திருந்தார். ஒருவேளை பிரபாகரன் தன்னுடைய வீட்டுக்கு கூட போயிருக்கலாம். வீட்டை அடைந்தபோது அவர் நினைத்தபடியேதான் இருந்தது. 2 நாட்களாக தன்னை எதிர்பார்த்து காத்திருந்து வராததால் பிரபாகரன் வீட்டுக்கே போய்விட்டிருந்தான். குமார் கிராமத்துக்கு வந்திருக்கும் செய்தியை சந்து நாயர் ஜெயந்தனிடம் தெரிவித்தார். ரொம்பவும் வசதியாக போய்விட்டது. அந்த லெக்சரர் இன்னைக்கு காலேஜுக்கு போகலைன்னா கிராமத்திலேயே கதையை தீர்த்திட வேண்டியதுதான். ஜெயந்தன் பேசினார். அன்று இரவு 12 மணியான போது கோவிந்தன் வந்தான். முன்பை விட அவனது சக்தி அதிகரித்திருந்தது. என்ன, ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா? அந்த கேள்விக்கு பதிலளிப்பது போல் வெற்றிலை பாக்கு இடிப்பதற்காக வைத்திருந்த சின்னஞ்சிறு உரலை தனது கால் கட்டை விரலால் நகர்த்தினான். அதே விரலால் அதை தரையோடு வைத்து அழுத்தினான். 3 துண்டுகளாக உடைந்த உரல் பிறகு தூள் தூளாக நெறிப்பட்டது. இப்போது உங்களுக்கே தெரிந்திருக்குமே என்னுடைய சக்தி எப்படி என்று கோவிந்தன் கேட்டான். ரொம்பவும் சந்தோஷம். இவ்வளவு பெரிய பலத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதா உத்தேசம்? ஜெயந்தன் கேட்டார். பார்த்துக்கிட்டே இருங்க, தெரியும். கோவிந்தன் உருமுவது போல பேசினான். மூவரும் குடவுனிலிருந்து வெளியேறினார்கள். தென்னந்தோப்பின் மூலையில் தென்னை ஓலையை சுவைத்தபடி நின்று கொண்டிருந்தது யானை. அருகில் இருந்த மரக்கடை ஒன்றிலிருந்து அந்த யானையை கொண்டு வந்திருந்தார்கள். பாகன்கள் யாரும் அப்போது அங்கு இல்லை. கோவிந்தன் யானைக்கு முன்னால் சென்றான். அவன் என்ன செய்யப் போகிறான் என்று தெரிந்து கொள்ளும் ஆவலில் மற்ற இருவரும் அங்கேயே அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். சட்டென்று கோவிந்தனை கவனித்த யானை தனது தும்பிக்கையில் இருந்த தென்னந்தோ சோகையை கீழே போட்டுவிட்டு பீதி நிறைந்த கண்களுடன் பின்னோக்கி நகர்ந்து சென்றது. வாயால் மேற்புறமாக உயர்த்தபடி தீனமாக குரல் எழுப்பியது. தொடர்ந்து தும்பிக்கையையும் முன்புறமாக உயர்த்தியது. யானையின் தும்பிக்கையை பிடித்த கோவிந்தன் அதை கீழ்ப்புறமாக தாழ்த்தினான். யானையின் தலை தாழ்ந்து கொண்டே வந்தது. தும்பிக்கையை விட்ட கோவிந்தன் அதன் தந்தங்களை பிடித்து முன்புறமாக இழுத்தான். பயந்து மிரண்ட யானை முன்புறமாக நகர்ந்தது. 3 பாகன்கள் ஒன்றாக சேர்ந்து வந்தாலே அவ்வளவு சுலபத்தில் அடங்காத அந்த யானை கோவிந்தனை கண்டு மிரண்டதை அவர்கள் கவனிக்கவே செய்தனர். கோவிந்தனின் வல்லமை எத்தகையது என்று அவர்களுக்கு முழுமையாக விளங்கிவிட்டது. இவனை கொண்டு நாம் எப்படிப்பட்ட வேலையையும் செய்ய வைக்கலாம். ஜெயந்தன் மகிழ்ச்சி நிறைந்த குரலில் கூறினார். போதும் கோவிந்தா, வா போகலாம். மூவரும் மறுபடியும் தேங்காய் குடவுனுக்கு வந்தார்கள். அந்த காலேஜ் வாத்தியார் இப்ப வீட்டுல தான் இருக்கான். முடியமானா அவனை ஒரு கை பார்த்துட்டு வந்துடேன், ஜெயந்தன் கோவிந்தனிடம் கூறினார். முயற்சி பண்றேன், கோவிந்தன் கூறினான். அதெல்லாம் வேண்டியதே இல்லை. யானை கிட்ட நடந்துகிட்ட மாதிரியே அவன்கிட்டையும் நடந்துகிட்டாலே போதும், ஜெயந்தன் யோசனை கூறினார். கோவிந்தன் தலையாட்டியபடியே புறப்பட்டான். குமாரின் இல்லத்தை நோக்கி நடந்தவனின் கண்ணில் வழியில் கொழுத்து தடித்த காளை மாடு ஒன்று தட்டுப்பட்டது. கோவிந்தனது நாவில் எச்சி ஊறியது. சட்டென்று பாய்ந்து அந்த காளை மாட்டை பிடித்தான். அதனது சதை பிடிப்பான கழுத்து பகுதியில் அவனது பற்கள் பதிந்தன. முரட்டுத்தனம் நிறைந்த அந்த காளை அவனது பைசாசிசமான பிடியில் ஒரு எலிக்குஞ்சை போல் துடித்தது. சற்று நேரத்தில் உடலில் ரத்தம் சுண்டிய காளை அசைவற்று நிலத்தில் விழுந்தது. புதியதாக பெற்ற சக்தி மற்றும் வெறியுடன் குமாரின் இல்லத்தை நோக்கி விரைந்தான் கோவிந்தன். அப்போது ஸ்ரீதேவியும் குமாரின் இல்லத்தில் இருந்தாள். அவள் குமாரை தட்டி எழுப்பினாள். யாரு, பிரபாகரனா? இல்லை, ஸ்ரீதேவி வந்திருக்கிறேன், எழுந்திருங்க. குமார் எழுந்தார். கொஞ்ச நேரம் வெளியில உட்கார்ந்து பேசலாமே, அவள் அழைத்தாள். அவளது வார்த்தையில் ஏதோ ஒரு உட்பொருள் இருக்கிறது என்று அவருக்கு புரிந்தது. மறுப்பு சொல்லாமல் அவளை பின்தொடர்ந்தார். முதலில் நிலவிளக்கை ஏற்றுங்களேன். அவர் அப்படியே செய்தார். விளக்கிலிருந்து வெளிச்சம் பரவத் தொடங்கிய போது துளசி மடத்துக்கு அருகே யாரோ ஒருவர் நடந்து வருவது தெரிந்தது. இதை முதலில் கவனித்த ஸ்ரீதேவி குமாரிடம் சுட்டிக்காட்டி சொல்லவும் தவறவில்லை. தெளிவற்று தெரிந்த அந்த மனித உருவம் துளசி மாடத்துக்கு அருகில் வந்ததும் நின்று கொண்டது. உங்க கூட மோதிரத்துக்குத்தான் அந்த உருவம் வந்திருக்கிறதா தோணுது, ஸ்ரீதேவி கூறினாள். யாரது? குமார் உரத்த குரலில் அந்த உருவத்தை பார்த்தபடி கேட்டார்.
நான் தான் கோவிந்தன். வந்த உருவம் பதிலளித்தது. அப்படின்னா புரியலையே. புரியலையா? என்னோட முகத்தை விகாரமாக்கினது நீதானே. உன்னை பழிவாங்கறதுக்குத்தான் வந்திருக்கேன். கோவிந்தன் முன்புறமாக நகர முயன்றான். அசையாதே, அங்கேயே நில். ஸ்ரீதேவியின் குரல் கட்டளை போல் ஒலித்தது. கோவிந்தன் அப்படியே நின்றுவிட்டு அவளை பார்த்து கேட்டான். நீ யார்? என்னை எதற்காக தடுக்கிறாய்? என் பேரு ஸ்ரீதேவி. என்னை பத்தி உனக்கு மேற்கொண்டு ஏதும் தெரிய வேணுமா? இந்தா பார்த்துக்க என்ற ஸ்ரீதேவி நிலவிளக்கில் எரியாமல் இருந்த ஒரு திரியை எடுத்து ஜுவாலையில் காட்டி பற்ற வைத்து கோவிந்தனுக்கு முன்னால் வீசி எறிந்தாள். நெருப்பாலான பாம்பு மாதிரி பாய்ந்து வந்த எரியும் திரியை பார்த்த கோவிந்தன் வியப்பால் வாயை பிளந்தான். பாய்ந்து வந்த திரி அவனது வாய்க்குள் நுழைந்து மறைந்தது. ஓஹோ, அப்படியா செய்தி? ஸ்ரீதேவி கேட்டாள். திரியை மட்டுமில்லை, வேண்டுமானால் அந்த நிலவிளக்கையே கூட விழுங்கி விடுவேன். அந்த அளவுக்கு உனக்கு சக்தி இருக்கிறதா? ஸ்ரீதேவி கேட்டாள். பார்த்துக்கொள் என்றவரை வலது காலால் துளசி மாடத்தை ஒரு தட்டு தட்டினான். துளசி மாடம் இடம் பெயர்ந்து ஒருபுறமாக சரிந்து விழுந்தது. அதையே கவனித்துக் கொண்டிருந்த ஸ்ரீதேவி மறுவினாடி குமாரை திரும்பி பார்த்தாள். அவரது முகத்தில் திகைப்பு தெரிந்தது. உடனடியாக என்ன செய்யலாம் என்று யோசித்தாள் ஸ்ரீதேவி. பிறகு இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தாள். அடுத்த வினாடி அவள் கோயிலில் இருந்தாள். சௌபர்ணிகா என்கின்ற துவாரபாலிகையின் முன்னால் வந்து நின்றாள். எதிராளி பயங்கரமான சக்தியுடன் வந்திருக்கிறான். என்னால் அவனை சமாளிக்க முடியுமென்று தோன்றவில்லை. ஸ்ரீதேவி முறையிட்டாள். பயப்பட தேவையில்லை, நீ புறப்படலாம். நான் கவனித்துக் கொள்கிறேன். தேவைப்படும் போதெல்லாம் நான் உன் அருகில் இருப்பேன். சிலையிலிருந்து பதில் வந்தது. அந்த பதிலில் திருப்தியடைந்த ஸ்ரீதேவி மறுவினாடி இல்லத்துக்கு வந்து சேர்ந்தாள். அப்போது கோவிந்தன் குமார் மீது பாயத் தயாராகி கொண்டிருந்தான். குமாரின் கையில் திருமேனி கொடுத்த தாயத்து இருந்தது. ஒரு தடவை முயற்சி செய்து பார்க்கலாமே என்று நினைத்துத்தான் அதை வெளியே எடுத்து அவனுக்கு முன்பாக நீட்டினார் குமார். அதை பார்த்த கோவிந்தன் என்ன காரணத்தாலோ திடுமென்று அசைவற்று நின்று போனான். ஸ்ரீதேவி இந்த காட்சியை கவனிக்கவே செய்தாள். ஆனால் அப்போதைய சூழ்நிலையில் அந்த தாயத்தை அவனது கையில் கட்டுவது அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை. மீறி கட்ட முனைந்தால் அந்த தாயத்தை அவன் அசுத்தப்படுத்தவோ அழிக்கவோ செய்தால் நிலைமை மேலும் சிக்கலாகிவிடும் என்பதால் குமார் அந்த முயற்சியை தொடரவில்லை. இனி பயப்பட தேவையில்லை, ஸ்ரீதேவி ஆறுதல் படுத்தும் விதமாக கூறினாள். ஸ்ரீதேவியின் உடம்பில் ஏதோ ஒரு அசைவு தென்பட்டது. உருவமில்லாமல் வந்த சௌபர்ணிகா ஸ்ரீதேவியின் உடம்புக்குள் பிரவேசித்தாள். வராந்தாவிலிருந்து ஸ்ரீதேவி கீழே இறங்கினாள். ஸ்ரீதேவி, அங்கே போகாதே. குமார் தடுக்கப் போனார். நீங்க பயப்பட வேணாம், நான் சின்ன முயற்சி செஞ்சு பார்க்கிறேன். ஸ்ரீதேவி கோவிந்தனை நெருங்கினாள். உனக்குத்தான் மகத்தான சக்தி இருக்கே, என்னை ஒரு தடவை பிடிச்சு பாரேன். ஸ்ரீதேவி ஒருவித வீராப்புடனே பேசினாள். கோவிந்தன் தனது வலது கையை நீட்டி ஸ்ரீதேவியை பிடிக்க முயன்றான். ஸ்ரீதேவியின் உடம்பில் கை பட்டதும் படாததுமாக நெருப்பை தொட்டது போல் கைகளை பின்னுக்கு இழுத்து கொண்டான் கோவிந்தன். மறுபடியும் அவனது கை முன்புறமாக நீண்டது. அப்போது குமார் ஒரு காட்சியை கண்டார். ஸ்ரீதேவியின் உடல் நிறம் மாறிக்கொண்டே வந்தது. அந்த உடம்பில் சிவப்பு நிறம் அதிகரித்து கொண்டே வந்தது. அந்த உடம்பு நெருப்பில் பழுக்க காய்ச்சிய செப்பு போல் பளபளத்தது. அவளது மொத்த உடம்புமே அந்த நிறத்துக்கு வந்தது. அந்த உடம்பிலிருந்து புறப்பட்ட வெப்பம் தனது உடம்பை மிகவும் கடுமையாக தாக்குவதாக கோவிந்தனுக்கு தோன்றியது. அவன் பின்புறமாக நகர்ந்தான். சற்று தொலைவு நகர்ந்தவன் சட்டென்று திரும்பி தெரு வாசற்படியை கடந்து ஓடி மறைந்தான். அதன் பிறகு ஸ்ரீதேவி தனது பழைய வடிவத்துக்கு மாறினாள். என்ன இதெல்லாம்? குமார் கேட்டார். இதெல்லாம் என்னோட கெட்டிக்காரத்தனம் இல்லை, கோயில்ல இருக்கிற பகவதியோட அருள். எனக்கு புரியலையே. குமார் ஒன்றும் புரியாதவராக கேட்டார். மனுஷங்களுக்கெல்லாம் அப்படித்தான் இருக்கும். அவள் அவரை பார்த்து சிரித்தவாறே பேசினாள். கோவிந்தன் திரும்பி வந்தான். போன காரியத்தில் வெற்றி பெற்றுத்தான் திரும்புகிறான் என்று காத்திருந்த இருவரும் நினைத்தனர். காரியம் பழம்தானே? ஜெயந்தன் கேட்டார். அவன் அங்க தனியா இல்லை. அப்படின்னா? ஜெயந்தன் கேட்டார். நான் அங்க போகும்போது அவன் தனியாத்தான் இருந்தான். கொஞ்ச நேரத்துக்குள்ள என்னை விட சக்தி வாய்ந்த வேறு யாரோ சேர்ந்துக்கிட்டாங்க அவனோட. அது யாராக இருக்கும்? சந்துநாயர் கேட்டார். கண்டுபிடிக்கணும். அப்படி ஒரு சக்தி அவன் கூட இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவும் செய்ய முடியாது. கோவிந்தன் ஏமாற்றத்துடன் பேசினான். ஒரு யானையே எதிர்த்து நின்ன நீ, உன்னால அவனோட துணையை ஒன்னும் பண்ண முடியலையா? ஜெயந்தன் கொக்கி போட்டார். அதுதான் உண்மை. 12 யானைகளை எரிச்சிடுற அளவுக்கு அவ உடம்புல சூடு இருந்தது. அது சாதாரணமான சக்தியா தெரியல. அதனால அந்த சக்தியோட மூலத்தை கண்டுபிடிக்கணும். அப்புறம்தான் அதை அழிக்கணும். கோவிந்தனின் பேச்சை கேட்ட ஜெயந்தன் நெற்றியை சுளித்தபடி அவனை பார்த்தார். இந்த தடவை நிச்சயமாக காரியம் முடிந்துவிடும் என்றுதான் ஜெயந்தன் நினைத்தார். ஆனால் நடந்திருப்பதோ நினைத்திருப்பதற்கு மாறாக. சரி கோவிந்தா, நீ புறப்படு. ஜெயந்தன் விடை கொடுத்தார். கோவிந்தன் அங்கிருந்து கிளம்பினான்.
அதன் பிறகு சந்து நாயரும் ஜெயந்தனும் அடுத்தபடியாக என்ன செய்யலாம் என்று விவாதித்தனர். கோவிந்தன் குறிப்பிட்ட அந்த பெண் யார்? சந்து நாயர் கேட்டார். அதை நாம கண்டுபிடிச்சலாம். ஜெயந்தன் உற்சாகம் காட்டினார். மறுநாள் காலை ஜெயந்தன் குளித்து விட்டு வந்தார். காலை பலகாரம் சாப்பிடுவதற்கு முன்பாக ராசி பலகையை எடுத்து வைத்து சோழிகளை பரப்பினார். சற்று நேரம் கணக்கிடலுக்கு பிறகு அவரது முகம் பிரகாசம் அடைந்தது. ஆள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. யாருன்னு தான் சொல்லுங்களேன், சந்து நாயர் கேட்க. கோயிலில் இருக்கிற பகவதியின் அருகில்தான் இடம் தட்டுப்படுகிறது. அதனால் நம்மளோட விசாரணையை அங்கதான் தொடங்கணும், ஜெயந்தன் கூறினார். அதுக்கு நாம என்ன செய்யணும்? நேரா கோயிலுக்கு போக வேண்டியதுதான். மிச்சத்தை அங்க போன பிறகு பார்த்துக்க வேண்டியதுதான், ஜெயந்தன் பதிலளித்தார். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். காலம் எல்லாம் கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி.